முதலாவது இந்த வரவேற்பு நிகழ்ச்சி நடத்த கிருபை செல்வம் தேவாதி தேவனுக்கு கோடி சோஸ்திரம். நமது சபையின் சார்பாகவும் நமது சபையின் பிள்ளைகள் சார்பாகவும் இந்த வருட புத்தாண்டு வாழ்த்துக்களை நமது குருவானருக்கும் சபை ஊழியர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் நமது சபை ஊழியர் அவர்கள் குடும்பத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். நமது குருவானவர் சபை ஊழியர் அவர்கள் நம் ஆலய வளர்ச்சிக்காக நாம் எடுத்த காரியங்களுக்கு யாராவது பேசணும்னு சொன்னால் வந்து ஐயாவை பற்றியோ நல்ல நம்ம சபை ஊழியரை பற்றியோ வந்து பேச உங்களுக்கு தருணம் வழங்கப்படுகிறது. அதனால் யாராவது பேச வேண்டும் என்று சொன்னால் வந்து பேசிக்கொள்ளலாம். நம்ம ஐயா அந்த சபை ஊழியருக்கு யாராவது பற்றி யாராவது பேசணுமா? சரி, நான் ஒரு சில கதைகளை பற்றி பேசணும். அதாவது நம்ம குருவானர் ஐயா வந்து இதோட 3 வருடம் வந்து 4வது வருடம், அப்படிதான் ஐயா 4வது வருடம் ஆகிறது. நமக்கு நமது பாஸ்டேட்ல முக்கியமாக இந்த ஐஎம்எஸ் ஊழியம் என்பது ஒரு முக்கியமான ஊழியம். அது எல்லாருக்கும் தெரிந்த ஊழியம் தான். அந்த ஊழியத்திலே நமது குருவானர் ஐயா வந்த பிறகு 2 வருடம், அப்படியா 2 வருஷம் இதுவரைக்கும் அந்த மீட்டிங் அது என்னது நம்ம சேல்ஸ் நடந்திருக்குது 2 வருஷம். இனி வருஷம் அது கண்டினியூ நடக்கணும்னு கருத்துக்கள் நம்புகிறோம். ஆனாலும் இது இதுவரைக்கும் யாருமே ஆரம்பித்து வைக்காத ஒரு முக்கியமான ஒரு ஊழியம். விற்பனைகளாகவே அது ரொம்ப கஷ்டமானது. நமக்கு நம்ம இது வரைக்கும் 2 வருஷமாக 60,000 போனோம். கடந்த வருஷத்துல 1 லட்சம் ரூபாய்க்கு மேல கொடுக்க தேவன் உதவி செய்தார். மற்றும் அனைத்து காரியங்களும் நமது குருவானர் ஐயா எல்லா ஆராதனையும் பங்கு கொண்டு கலந்து கொண்டிருக்கிறார்கள். மாதத்தின் 2வது வாரம் சரியாக நாம் வருகிறோமோ வரவில்லையோ அவர்கள் ஐயா கரெக்டா 9 மணிக்கு ஆலயத்தில் வந்துவிடுவார்கள். மற்றும் லென்த் டேஸ்லயும் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து நமக்கு திருவண்ணாமலையிலே கலந்து கொள்வார்கள். மற்றும் எந்த ஜப கூட்டம் யார் கூப்பிட்டாலும் எல்லார் வீட்டுக்கும் வந்து ஒரு அன்பாக பழகக்கூடிய நமது ஐயாவுக்கு நாம் வரவேற்பது மிக மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்ததாக சபை ஊழியர் ஐயா அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 6 வருடம் முடிகிறது. அதாவது நமது ராஜன் சாருக்கு அடுத்தபடியாக அதிக நாட்கள் நம்ம சபையிலே நம்மோடு கூட ஊழியம் செய்தால் நமது சபை ஊழியராகி நமது சபை ஊழியருக்கும் நம்ம வரவேற்பு கொள்கையிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அவர்கள் வந்த பிறகு ஒரு சில காரியங்கள் யாராவது சொல்ல முடியுமா? என்னென்ன புதுசா நடந்தது யாராவது சொல்லுங்க பார்ப்போம். எல்லாமே புதுசா நடந்திருக்கு. பழைய சபை ஊழியர்கள் இருக்கும்போது நடந்திருக்கு எல்லாமே. மற்ற ஒரு முக்கியமான காரியம் நடந்திருக்கு, அது சொல்லுங்க பார்ப்போம். இந்த இதெல்லாம் கிடையாது. மற்ற ஊழியத்துல முக்கியமான காரியம் இருக்கு. அதான் இதுவரைக்கு நமக்கு தெருக்கூட்டம் ஒன்று வச்சதே கிடையாது. லெந்து டேஸ்ல இப்பதான் அவங்க 4-5 வருஷமா நடந்துட்டு இருக்குது. அது புதுசு. ஏன்னா மற்ற எந்த சபை ஊழியர்களும் செய்யாத ஒரு காரியம், அப்படிதானா? ஆமா, வேற பெண்கள் ஐக்கிய தொடர்ந்து அம்மா நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆண்கள் ஐக்கிய நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மற்றும் வேற என்ன நடக்குது சொல்லுங்க. நீ சொல்லுங்க, நான் சொல்றேன் என்னென்ன நடக்குது. நிறைய காரியங்கள் நம்ம சபை ஊராட்சிக்காக நிறைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. வருஷத்துல கடைசி நாள் உபவாச தோட்டம், அதோட உண்டியல் மூலமா நமக்கு ஊழியர்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வருஷத்துக்கு 2 தடவை அந்த ஊழியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மற்ற எல்லா காரியங்களிலும் நாம் நல்ல வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அதிகமா வளர்ச்சியிலே தேவன் நமக்கு நல்ல ஊழியத்தை ஏற்படுத்துவதற்காக நன்றியோடு சோஸ்திரிக்கிறோம். அடுத்தபடியாக இன்னும் ஒரே ஒரு வேண்டுகோள். என்ன வேண்டுகோள்னா, நம்ம சபை ஊழியர் வந்து 6 வருஷம் ஆயிட்டு. ஆரம்பத்திலுமே நம்ம 4,000 சம்பளம் கொடுத்துருக்கோம். நீங்க பார்த்து எல்லாரும் கலந்து ஆலோசனை சொல்லவும். சபையில என்ன சொல்லிட்டீங்கன்னா இதுல காரியங்கள் நடைபெற உத்தேசிக்கும். இப்பொழுது நம்ம சபை ஐயா நம்ம குருவானர் ஐயா அவர்களுக்கு